நீங்கள் பேங்க்கில் வச்சிருக்கிற உங்களோட காசு திருடப்பட போகுது. உங்களோட ஃபோனில் இருக்கிற உங்களோட தனிப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் லீக் பண்ணப்பட போகுது. நீங்கள் கதைக்கிற எல்லாருமே உண்மையானவர்கள் கிடையாது. உங்களோட வாட்ஸ்அப் அக்சஸ் ஹேக் பண்ணப்பட போகுது. Sri Lanka police have arrested 198 foreign nationals in connection with suspected cyber-related offences. உலகத்துல நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எல்லாரையுமே அவர்கள் குறி வச்சிருக்கிறார்கள். ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கட்டாயமா நடக்கும். இந்த வீடியோல இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இணைய வழி மோசடி, எங்களோட தொலைபேசிகளை பயன்படுத்தி எங்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை திருடி கொண்டு எங்களோட காசுல இருந்து எங்களை மிரட்டுற வரைக்கும் பல வகையான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இது எல்லாமே எப்படி நடக்குது, எப்படி நாங்க அதுல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றோன்றத முழுமையா விரிவா விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். கட்டாயமா எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட நல்லதுக்காக, நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாது, எப்படி இதுல இருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த வீடியோவை முழுமையா கட்டாயமா பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாரையுமே அவர்கள் குறி வச்சிருக்கிறார்கள், எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறதுக்காக. என்னன்றதோ வேண்டா முதல்ல இருந்தே விரிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அது என்னடா விரிவா பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இப்போ சமீப காலமா இலங்கையினுடைய செய்திகளை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த ஒரு செய்தியை நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு குழுக்களா செயல்பட்டு கொண்டிருந்த நபர்கள் கைது செய்யப்பட்டது. சீனாவை சேர்ந்த நபர்கள், இந்தியாவில இருந்து வந்த நபர்கள் இலங்கைக்குள்ள பல ஹோட்டல்ஸ்ல, லக்ஸரியான அபார்ட்மெண்ட்ஸ்ல, நிறைய வீடுகளை வாடகைக்கு எடுத்து அந்த இடங்கள்ல செயல்பட்டு கொண்டிருந்த இணையவழி மோசடியில ஈடுபட்டு கொண்டிருந்த வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் கைது செய்யப்படுற இந்த செய்தியை நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இது இலங்கைக்குள்ள மட்டும் நடக்கக்கூடிய ஒரு மோசடி கிடையாது. இதை பார்த்துட்டு இலங்கைக்குள்ள வந்து இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இவர்களினுடைய டார்கெட்டா இருப்பார்கள் என்று மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க. இலங்கையை பயன்படுத்தி கொண்டு எங்கட நாட்டுக்குள்ள இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள், யூரோப் நாடுகள்ல அல்லது மத்திய கிழக்கு நாடுகள்ல, இந்த மாதிரியான பல இடங்கள்ல தான் இவர்களினுடைய மோசடி செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இனிமேலும் நடக்க போகுது. தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் இலங்கைக்குள்ள இந்த மாதிரி பல பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இதுல எல்லாருக்குமே வரக்கூடிய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையை இவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த நாடுகள்ல இருந்து, சீனால இருந்து செய்ய முடியாதா, இல்லை இவர்கள் வரக்கூடிய ஏனைய நாடுகள் பக்கத்துல இருக்கிற இந்தியாவில இருந்து செய்ய முடியாதா, எதுக்காக இலங்கைக்குள்ள வாரார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னா, முதலாவது இலங்கைக்குள்ள வெளிநாட்டவர்கள் வரும்போது பெரும்பாலும் யாருக்குமே சந்தேகம் வராது. பொதுவா பார்க்க போனா எங்கட நாடு ஒரு சுற்றுலா நாடு, அதனால வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவதானிக்கப்படுவார்கள். அவர்களோட பாஸ்போர்ட், விசா செக் பண்ணப்படும். அதை தாண்டி அவர்கள் போய் ஒரு ஹோட்டல்ல என்ன செய்ய போறார்கள், இல்லாட்டி ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட்ல போய் என்ன செய்ய போறார்கள், அவர்கள் தங்கி இருக்க போறார்கள், நாட்டை சுற்றி பார்க்க போறார்கள். அந்த சுற்றி பார்க்கிற நேரத்துல அவங்களோட வேலையை அந்த இடங்கள்ல இருந்து செய்ய போறார்கள். இதை மட்டும்தான் யாரா இருந்தாலுமே நினைப்பார்கள். அவர்களோட வைஃபை இருந்தாலும் சரி, நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலும் சரி, இதைத்தான் பொதுவா எல்லாருமே நினைப்பார்கள். இது இந்த இணையவழி மோசடியில ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். யாருக்குமே சந்தேகம் வராதுன்றபடியா இலகுவா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, பயமுமே இல்லாம இலங்கைக்குள்ள வந்து இவர்களால இணையவழி மோசடியை செய்ய முடியும். இது முதலாவது காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எங்க நாட்டினுடைய இலகுவான விசாவை பெற்றுக்கொள்ளலாம். நாட்டுக்குள்ள வரக்கூடிய செலவுகளும் குறைவு. இந்தியா ஏனைய நாடுகள்ல இருந்து செய்யறதை விட இலங்கைக்குள்ள வந்துட்டா நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதார ரீதியா எப்படி எங்க நாடு உலகத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த மோசடிகளுக்கும் முக்கியமான ஒரு இடமா அவர்கள் கருதி எங்க நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இதுதான் இலங்கை இந்த மோசடிக்காக பயன்படுத்தப்படுறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்தது, இவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தானே. இவர்களை கைது செய்துட்டா இந்த குற்றங்கள் இனிமேல் நடக்காது தானே, எதுக்காக நாங்க பயப்படணும்னு சொல்லி யாராவது நினைச்சீங்கன்னு சொன்னா அதுவும் தவறு. ஏனென்றா இந்த கைது செய்யப்படக்கூடியவர்கள் மிக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மோசடியில ஈடுபடக்கூடியவர்களான். இந்த மோசடி சாதாரணமா ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு 10 பேர் சேர்ந்த குழுக்களாலேயோ நடத்தப்படுறது கிடையாது. இது பெரிய ஒரு மாஃபியா. எப்படி இந்த போதைப் பொருள் மாஃபியா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கிங் பின்னால அவர்களினுடைய கட்டுப்பாட்டுகளை உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த இணையவழி மோசடியும்
ஒரு டிஜிட்டல் மாஃபியா. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இதுக்கான பிரதானமான அந்த மாஸ்டர் மைண்டா இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்லேவரிஸ் தான், அதுக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களால் இந்த மாதிரியான குழுக்களா அவர்களினுடைய வழிகாட்டுதல்களின் கீழே இவர்கள் இலங்கைக்குள்ள வந்து இதை செய்து இதை சிக்கிக் கொள்றார்கள். இவர்கள் சிக்கிக் கொண்டாலும் அடுத்ததா அவர்களினுடைய ஆலோசனை கட்டுப்பாட்டின் கீழே வழிகாட்டலின் கீழே ஒவ்வொரு குழுக்களா நாட்டுக்குள்ள வரத்தான் போறார்கள். இவ்வளவு காலமும் ஏற்கனவே இந்த மோசடிகளை செய்யறதுக்காக இவர்கள் தெரிவு செய்த நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, இந்த மாதிரியான நாடுகள். அந்த நாடுகள்ல தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மியான்மர்ல எல்லாம் வெளிநாடு போறன்ற பேர்ல அவர்களை கூட்டிக்கொண்டு போய் அங்க அவர்களை அடிமையா வச்சுக்கொண்டு நிறைய எங்கட நாட்டை சேர்ந்த இலங்கையர்கள் போயிருக்கிறார்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் இந்த மாதிரியான வேலைகளுக்காக எங்கடாக்களுக்கு வெளிநாடுன்னு சொன்னா பயங்கர ஆசை தானே, அந்த ஆசையில அப்ளை பண்ணி அங்க போய் சிக்கிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மீட்கப்படாத எங்கட நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த இடங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கார்கள். அவர்களை ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கொண்டு இவர்கள் டிஜிட்டல் மாஃபியா மூலமா இந்த இணையவழி மோசடிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இப்ப எங்கட நாட்டுக்குள்ள மாற ஆரம்பிச்சிருக்குது. அந்த நாடுகள்ல எப்படி செய்யப்பட்டு கொண்டிருந்ததோ அதே மாதிரியான ஒரு லொகேஷனா இலங்கை வந்து ஒரு டிஜிட்டல் மாஃபியாவுக்கான ஒரு ஹப் மாதிரி இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கிறதான் எங்கட நாட்டுக்கு இப்ப உருவாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இலங்கையினுடைய ஒரு நன்மதிப்புக்கே பாதுகாத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஏற்கனவே போதைப் பொருள்ல பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் மாஃபியான்றது இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, இலங்கையினுடைய அரசாங்கத்துக்குள்ள இருந்தே மில்லியன் கணக்கான பணம் திருடப்பட்டது. அது எல்லாத்துக்குமே ஒரு பகுதியான காரணமும் இதுதான். இதை பயன்படுத்தி தான் அவர்களும் அதெல்லாமே டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். ஸோ இலங்கையினுடைய நன்மதிப்புக்கே இது பாதுகாத்தை ஏற்படுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இந்த சிக்கல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இவர்கள் எப்படி செயல்படுறார்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது எப்படி இவர்கள் எங்களை ஏமாத்துறார்கள், பொதுமக்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இவர்கள் எப்படி ஏமாத்துறார்கள்ன்றதை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா நாங்க அதுக்குள்ள சிக்கிக்கொள்ளாம இருக்கலாம். எப்படின்னு சொன்னா முதலாவது எந்த ஒரு இந்த டிஜிட்டல் இணையவழி மோசடியில் ஈடுபடக்கூடியவர்களும் முதலாவது எங்களோட போனையோ இல்லாட்டி எங்களோட கம்ப்யூட்டரையோ ஹேக் பண்றது கிடையாது. முதலாவது அவர்கள் ஹேக் பண்றது எங்களோட மூளையை, எங்களோட எமோஷனை. நாங்க எப்படி அவர்களோட கதைக்கிறோம், எப்படி அவர்களோட செயல்படுறோம், எங்களை முதலாவது அவர்களோட வழிக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் எங்களோட தொலைபேசிக்குள்ளேயோ எங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயோ வரார்கள். அது எப்படி நடக்க மட்டும் பாத்தீங்கன்னா முதல்ல எங்களோட எமோஷனல் ரீதியா எங்களை அணுகிறது ஒன்று பயம், இல்லாட்டி அவர்களை பாவமா காட்டிக் கொள்றது, இந்த மாதிரியான வழியில ஒன்று உள்ள வருவார்கள். ரெண்டாவது எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற பண ஆசை, பணத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசையை காட்டி உள்ள வருவார்கள். மூன்றாவது ரொமான்டிக் ஸ்கேம். இதுல நிறைய ஆண்கள் மாட்டிக்கொள்வார்கள். ரொமான்ஸா ஒரு விமன் மாதிரி ஒரு பெண் மாதிரி கதைச்சு வரக்கூடிய ஸ்கேம்ஸ். அடுத்தது நாலாவது வங்கிகள் மாதிரி இல்லாட்டி அரச திணைக்களங்கள் மாதிரி வரக்கூடிய மோசடிகள். இந்த வழிகள்ல நாங்க நாங்க பயப்படுவோம், இல்லாட்டி நாங்க எதுல ஒரு எமோஷனலா செயல்படுவோம், எதுல உண்மையிலேயே எங்களுக்கு ஆசை இருக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சுக்கொண்டு எங்களை அணுகித்தான் இவர்கள் இந்த திருட்டு வேலைகள்ல ஈடுபடுறார்கள். அதுல நாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம், எப்படி இது நடக்குதுன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற இந்த பணத்தின் மேலான ஆசை இருக்குதானே, அது யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும்ன்ற விருப்பம் இருக்கும். அதிகமான லாபம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை வாழணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே தான் இருக்கும். அந்த ஆசையை பயன்படுத்தி கொண்டு எப்படி வருவார்கள் சொன்னா ஒன்று பெரிய அளவுல உலகம் முழுக்க நடக்கிற ஒரு மோசடி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், முதலீட்டு பண மோசடி. நீங்க ஒரு பிரமிட் ஸ்கீம்ல முதலீடு செய்யுங்க, இல்லாட்டி இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பொய்யான சில முதலீட்டு திட்டங்களை முன் வச்சு நீங்க ஒரு 100 ரூபாய் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துல அது 1000 ரூபாவா மாத்தலாம். அதுக்கு பிறகு நீங்க 10,000 ரூபாய் போட்டீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாவா மாத்தலாம். இந்த மாதிரியான ஒரு மிக மோசடியான முதலீட்டு திட்டங்களை முன் வச்சு அதுக்குள்ள மக்களை கொண்டு வர வச்சு அதன் மூலமா பணத்தை சம்பாதிக்கிறது. அந்த பிரமிட் ஸ்கீமை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 10-15 வீடியோல உங்களுக்கு முழுமையா சொல்லியிருந்தேன். பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடியது மேல இருக்கிறவர் மட்டும்தான் அந்த பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போகக்கூடிய ஒருத்தரா இருப்பார். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3வது 4வது கட்டத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏமாளிகளா பணத்தை ஏமாற போறவர்கள். அவர்கள் ஆட்களை சேர்த்து கொடுக்கும் போது நாங்க அதிகமான பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்யும் போது அவர் மொத்தமா அதை எடுத்துட்டு ஓடிடுவார். எப்படி நடக்கும்னு சொன்னா நீங்க 100 ரூபாய் 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடும் வரைக்கும் உங்களுக்கான லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். யாருமே உடனடியாக ஏமாற்ற மாட்டார்கள். உங்களுக்கு லாபத்தை கொடுத்து நீங்க எப்ப அதிகமான காசை கொண்டு வந்து போடுவீங்கன்னு பார்த்து கொண்டு பாருங்கள். 10 லட்சம் நீங்க 20 லட்சம் சொல்லி போக ஆரம்பிக்கும் போதுதான் அதை மொத்தமா உங்கள்ட்ட இருந்து
எடுத்துட்டு ஓடுவார்கள். இதை நீங்க யாருமே படிக்காத பாமர மக்கள் இல்லாட்டி இந்த இணையவழி மோசடிகளை பற்றி தெரியாதவர்கள்லாம் இதுல போய் சிக்கிக் கொள்றார்கள் என்று சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. நல்லா படிச்சு ஒரு பேங்க்ல வேலை செய்யக்கூடியவர், ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடியவர், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்லா படிச்சவர்களே எத்தனையோ பேர் இந்த மோசடிக்குள்ள சிக்கி பல லட்சக்கணக்கான காசு இழந்திருக்கிறார்கள். அவர்களோட சொத்துக்களை வித்து கூட நானே எத்தனையோ பேரோட மெசேஜ் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு நீங்க நிறைய பேர் இதை நீங்க ஏற்கனவே ஆதாரங்களோட அனுப்பியிருந்தீங்க, எனக்கு இப்படி நடந்திருக்குது, இதை பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் 30-40 லட்சம் வரைக்கும் இழந்தவர்கள் கூட எங்கட நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள இருக்கிறார்கள்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து முதலாவது வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனலா ஏமாத்துறது. யாராவது ஒரு புது நபர் உங்களோட தொலைபேசிக்கு அழைப்படுத்து, நான் இவர் தான் கதைக்கிறேன், எனக்கு ஒரு காசு கஷ்டம் இருக்குது, இல்லாட்டி யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார்கள், இந்த மாதிரியான போலியான கதைகளை கதைச்சு, இல்லாட்டி எந்த வகையிலையா இருந்தாலும் வேற பல்வேறுபட்ட வகைகள்ல ஒவ்வொரு கதைகளை சொல்லி உங்களை ஏமாத்தக்கூடிய செயல்பாடுகள். யார் தொலைபேசி அழைப்படுத்தாலும் அவர் இவர்தானான்றதை உறுதி செய்யாம யாருக்குமே ₹1 காசு கூட தயவு செய்து கொடுத்துடாதீங்க. இல்லாட்டி அவர்கள் அனுப்பக்கூடிய ஏதாவது லிங்கா இருந்தாலும் தயவு செய்து கிளிக் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு தடவை தெரியாம தவறு செய்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க இழந்த காசை திரும்ப உங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இது எல்லாத்தையுமே மேலோட்டமா ஒரு கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். விரிவா சொல்ல போனா வீடியோ லெந்தா போகும். ஆனா ஏற்கனவே இதை பற்றி முழு விளக்கமான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி நடக்குதுன்ற வரைக்கும் நான் முழுமையா போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை மேல ஐடாக்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கட்டாயமா பாருங்க, நீங்க சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக. ஓகே, அடுத்த 3வது மோசடி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக் மோசடி. நிறைய ஆண்கள் ஏமாறக்கூடியது. பெண்கள் மாதிரி கதைச்சு, இதே மாதிரி தான் பெண்கள் மாதிரி கதைச்சு நிறைய வயசு போன ஆண்களை ஏமாத்தக்கூடிய செயல்பாடுகள் யதார்த்தமா நடந்து கொண்டிருக்கிறத சொல்றேன். நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய பேரை ஏமாத்தி அவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய செயல்பாடுகள். இதை உண்மையிலேயே ஆண்கள் தான் பெண்கள் மாதிரி கதைச்சு ஏமாத்துவார்கள் நினைக்காதீங்க. உண்மையான பெண்கள் தான் அந்த பக்கம் இருப்பார்கள். உங்களோட கதைக்கிறவர் ஒரு பெண்ணா தான் இருப்பார், ஆனா அவர் மோசடி செய்யறவரா இருப்பார். சோ அதுலயும் நீங்க அவதானமா இருந்து கொள்ளுங்க. கடைசி 4வது வழி இருக்குதானே, இதுதான் மிகப்பெரிய அளவுல நிறைய பேர் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு பெரிய மோசடி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பேங்க்ல இருந்து கதைக்கிறோம், இல்லாட்டி நாங்க இந்த அரசு திணைக்களத்துல இருந்து கதைக்கிறோம், நாங்க பிரதமர் ஆபீஸ்ல இருந்து கதைக்கிறோம், நாங்க இந்த இடத்துல இருந்து கதைக்கிறோம். இந்த மாதிரியான அரச திணைக்களங்கள் இல்லாட்டி நம்பக்கூடிய இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகள், மெசேஜ், இமெயில், அதுல வரக்கூடிய லிங்க், இது எல்லாமே உங்களினுடைய தொலைபேசியினுடைய அக்சஸையோ இல்லாட்டி பேங்கினுடைய டீட்டெயில்ஸை அவர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு OTP நம்பர் கேட்டு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எந்த பேங்கோ இல்லாட்டி எந்த ஒரு அரச திணைக்களமோ உங்களோட தனிப்பட்ட OTPயை யாருமே கேட்க மாட்டார்கள். அதை முதலாவது தெரிஞ்சு விடுங்க. உங்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்தோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு ஒரு OTP வந்திருக்கும், அதை நீங்க எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி யாருமே கேட்க மாட்டார்கள். ஒன் டைம் பாஸ்வேர்ட். அந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில நீங்க யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு அனுப்பக்கூடிய தனிப்பட்ட பாஸ்வேர்ட் அதுலயே எழுதிதான் வரும். டூ நாட் ஷேர் வித் எனிவன், யாரோடையுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதுல எழுதிதான் வரும். ஸோ அதனால அந்த பாஸ்வேர்டை யாரோடையுமே ஷேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, மெசேஜ்ல இல்லாட்டி இமெயில்ல வரக்கூடிய ஃபேக்கான லிங்க், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொருத்தரால அக்சஸ் பண்ணப்பட்டிருக்குது, உடனடியாக நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. இல்லாட்டி உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணப்பட போகுது, உடனடியாக கிளிக் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி வரக்கூடிய சில ஃபேக்கான மெசேஜஸ் இல்லாட்டி இமெயில்ஸ், அதில் வரக்கூடிய அந்த மெசேஜினுடைய அந்த நம்பரை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இமெயில் வந்து எப்படிப்பட்ட அட்ரஸ்ல இருந்து வருது. உதாரணத்துக்கு கமர்ஷியல் பேங்க் சொன்னா கமர்ஷியல் பேங்க்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்க அவதானமா பார்க்கணும். அந்த லெட்டர்ஸ்னுடைய ஸ்பெல்லிங் இருக்குது தானே, அதுல சில வேளை 2 லெட்டரை ஒரே மாதிரி போடக்க நாங்க டக்குன்னு பார்க்க கமர்ஷியல் பேங்க்னு சொல்லி வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அது ஸ்கேமர்ஸால அனுப்பப்படக்கூடிய மெயிலாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய அந்த லிங்க்ஸ்ல இருக்கக்கூடிய டொமைன், கமர்ஷியல் பேங்க்னு சொன்னா அதுக்கான அந்த டொமைன் வந்து வேற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அவதானமா வடிவா பார்த்ததுக்கு பிறகு லிங்கோ எதையோ கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒருக்கா நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா பிறகு உங்களோட போனையோ இல்லை உங்களோட தனிப்பட்ட தகவல்களையோ யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களோட போன்ல இருக்கிற டேட்டால இருந்து எல்லாமே அவர்கள் எடுத்து அதை வச்சுக்கொண்டு உங்களை மிரட்டி உங்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். முக்கியமா வாட்ஸ்அப்ல வரக்கூடிய
லிங்க்ஸை வந்து யாருமே நம்பி கிளிக் பண்ணாதீங்க. இந்த 50 GB டேட்டா இல்லாட்டி உங்களுக்கு ஒரு போனஸ் வந்துருக்குது, புது வருஷ போனஸ், தைப்பொங்கல் போனஸ், இல்லாட்டி கிறிஸ்மஸ் போனஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோர்வர்ட் மெசேஜஸ் வந்து கொண்டிருக்கும். நிறைய பேர் தெரியாமலே அதை ஃபோர்வர்ட் பண்ணி கொண்டு பாருங்கள். 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு 10 GB டேட்டா வரும். அதெல்லாமே ஃபேக், எல்லாமே போலியானது. நீங்கள் ஒருக்கா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு இது ஃபேக்காக இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க தானே, அதை வச்சுக்கொண்டு உங்களை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செய்து அவதானமாக இருங்க. இப்படி வரக்கூடிய எந்த ஒரு மோசடிகளுமே, இதை நான் சாதாரணமாக சொல்லியிருக்கிறேன், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான டீட்டெயில்டான விஷயங்கள் அதில் முழுமையாக இருக்கும். இப்படி வரக்கூடிய எதையுமே கிளிக் பண்ணி உங்களோட பணத்தை, உங்களோட தனிப்பட்ட தகவல்களை இல்லாட்டி எதையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்னு சொல்லி தான் இதுல இருந்து சொல்ல முடியும். நிறைய பேர் தற்கொலை செய்து இறந்து போனவர்களும் இருக்கிறார்கள். அவர்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் லீக் ஆனதால, பிரைவேட் வீடியோஸ் லீக் ஆனதால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருங்க. யாருமே இப்படி வரக்கூடிய இந்த இணையவழி மோசடிகளை சிக்கி கொண்டுறாதீங்க. எல்லாருமே தான் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள், நான், யாராக இருந்தாலும் நாளைக்கே எனக்கும் இது வரலாம், வந்தது வாரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ தயவு செய்து அவதானமாக இருந்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விடயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்திருங்க. இதில் முக்கியமான ஒரு விடயம், இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினைக்கிற ஒரு முக்கியமான விடயம், எங்கட நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு ஒன்று, இப்படி வரக்கூடியவர்களை தயவு செய்து எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் ஒரு புதிய நடைமுறை மூலமாக இந்த மாதிரியான மோசடிக்காரர்களை நாட்டுக்குள்ளே விடாமல் கட்டுப்படுத்துறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடணும். ரெண்டாவது, அப்படி மோசடி செய்து அவர்களால் எடுக்கப்படக்கூடிய பணங்கள் நாட்டை விட்டு எப்படி வெளியில் போகுதுன்றதை கண்டுபிடிச்சு அதை தடுக்கணும். இது 2 விஷயங்களையும் செய்தால் மோசடி செய்யப்பட்டதுக்கு பிறகுண்டாலும் அந்த பணத்தை மக்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்ய முடியும். ஒரு வாய்ப்பை வந்து அந்த இடத்துல உருவாக்க முடியும். ஸோ அரசாங்கம் கணனி குற்ற கட்டுப்பாடு பிரிவுகள் இதை முழுமையாக அனலைஸ் பண்ணி சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை இந்த வீடியோன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராள மக்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடலாம். நான் சொன்ன மாதிரி வீடியோவை எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக. தொடர்ச்சியான இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணல சொன்ன போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.